அனைத்து உலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். உலகின் முதல் பேசும் படமான தி ஜாஸ் சிங்கர் திரைப்படம் எப்படி உருவானது என்பதை சென்ற வீடியோவில் பார்த்தோம். இப்போது தி ஜாஸ் சிங்கர் என்ற பேசும் படம் வெளியான போது ரசிகர்களின் உணர்வுகளையும் முதல் வசனம் என்ற பெயரையும் பெற்ற இந்த படம் முதல் வசனம் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். தி ஜாஸ் சிங்கர் திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளில் முதல் பேசும் படம் என்ற விளம்பர தட்டி வைக்கப்பட்டது. இதனை அறிந்த ரசிகர்கள் படம் பார்க்க திரையரங்கை நோக்கி படையெடுத்தார்கள். திரையரங்குகளில் ரசிகர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. திரையில் நடிகர்கள் ஆடுவதையும் பாடுவதையும் பேசுவதையும் கண்ட ரசிகர்கள் பிரமித்து போனதுடன் தங்களின் மகிழ்ச்சியை சத்தமிட்டு வெளிப்படுத்தினார்கள். இந்த ஜாஸ் சிங்கர் திரைப்படத்தின் கதை என்னவென்றால், ஒரு யூத குடும்பத்தின் மரபுக்கு எதிராக பாடல்களை பாடும் மகனை தந்தை கண்டிக்கிறார். தந்தையின் கண்டிப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறும் ஜாக்கி என்ற பெயர் கொண்ட நாயகன் பல போராட்டங்களை சந்தித்து ஜாஸ் பாடகராக மாறி இசை நிகழ்ச்சியை நடத்துகிறான். இறுதி வரை தனது வீடு பாரம்பரியத்திற்கு எதிராகவே வாழ்கிறான் என்பதுதான் இந்த படத்தின் கதை சுருக்கம். இந்த படம் சிறந்த அமெரிக்க தேசிய படமாக தேர்வு செய்யப்பட்டு பரிசு பெற்றது. 1998ஆம் ஆண்டில் அமெரிக்க திரைப்பட நிறுவனம் நடத்திய வாக்கெடுப்பில் எல்லா காலத்திலும் சிறந்த அமெரிக்க திரைப்படங்களில் ஒன்றாக இந்த படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த படத்தின் பட்ஜெட் $422,000 எடுக்கப்பட்டது. 2.6 மில்லியன் வசூலை வாரி குவித்தது. இந்த ஜாஸ் சிங்கர் என்ற திரைப்படத்தின் கதாநாயகன் அல் ஜோல்சன் பேசிய முதல் வசனம் என்னவென்றால், நீங்கள் இன்னும் எதையும் கேட்கவில்லை என்ற வசனம்தான் உலகில் முதலில் வெண்திரையில் ஒளியுடன் ஒலித்த முதல் வசனமாகும். இதனை பேசிய நடிகர் அல் ஜோல்சன் சினிமா வரலாற்று சரித்திரத்தில் பதிவானார். ஆம், உலகில் முதலில் சினிமாவில் வசனம் பேசிய நடிகர் என்ற பெயருடனே அல் ஜோல்சன் போற்றப்பட்டார், பாராட்டப்பட்டார், பெரிதும் புகழப்பட்டார். அன்பான நேயர்களே, உங்களின் நினைவுகளுக்காக உலகில் வந்த முதல் வசனத்தை மீண்டும் நினைவு கூறுகிறேன். நீங்கள் இன்னும் எதையும் கேட்கவில்லை என்பதே உலகின் முதல் வசனமாகும். அடுத்ததாக லாரல் ஹார்டி அவர்கள் இருவரும் பேசி நடித்த முதல் படத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.